திமுகவின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எங்களுக்கென்று ஒதுக்கிய நகரமன்ற தலைவர்களில் விருத்தாச்சலம் அல்லது பண்ருட்டி அல்லது நெல்லிக்குப்பம் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு இடங்களை உங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொன்னார்கள். இந்த மூன்று இடங்களிலுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் போட்டியிட்டு தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பதவி விலகி அந்த இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்குங்கள் என்று தாங்கள் அறிவுறுத்தியிருந்தீர்கள். ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடங்களில் இதுவரை ஒருவர் கூட பதவி விலகவில்லை. அதற்கு பிறகு நடந்த 9 மாவட்டத்தினுடைய உள்ளாட்சி தேர்தல்களிலும் எங்களுக்கான இடங்களை நாங்கள் கேட்டோம். அதையும் திமுக மாவட்ட செயலாளர்கள் எங்களுக்கு தர மறுத்து அவர்களே அதை எடுத்துக்கொண்டார்கள். எங்களோடு கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் 1500 இடங்கள், 300 இடங்கள், 250 இடங்கள், 200 இடங்கள், 100 இடங்கள் என்று கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகளுக்கு வழங்கினீர்கள். ஆனால் எங்களுக்கு மிக மிக சொற்ப இடங்கள் தான் வழங்கப்பட்டன. உங்கள் உதயசூரியன் சின்னத்திலே நின்று இன்றைக்கு திமுகவை சார்ந்தவர்கள் மேயராகவும், துணை மேயராகவும், நகரமன்ற தலைவராகவும், துணைத் தலைவராகவும் வருவதற்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். இந்த நிமிடம் வரையும் அந்த குழு எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு சொன்ன இடங்களை நாங்கள் தருவோம் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லிட்டு வராங்க. ஆனால் இது வரைக்கும் தரலை. அல்லது முதலமைச்சர் அவர்கள் அழைத்து எங்களை இதுபோன்று நடந்துவிட்டது, கண்டிப்பாக இதற்குரிய தீர்வை காணுகிறேன் என்கிற ஒரு நல்ல பதிலை தருவார் என்றுதான் நான் அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு உரிய மரியாதையோடு நடத்தப்படவில்லை. இவர்கள் கேட்ட உரிய இடங்கள் தரப்படவில்லை. வடதமிழ்நாட்டில் முற்றுமுதலுமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்கிற சில கருத்துக்களை மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே என்னிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், சில அமைச்சர்கள் எங்கள் கட்சியினரை புண்படுத்தும்படியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அந்த வழிகளை, அந்த வேதனையை கண்டிப்பாக நான் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை தீர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வேன். நடந்து முடிந்த ஊரக நகராட்சி தேர்தல்களில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெற்று தேர்தலை சந்தித்தது. அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் தந்த இடங்களில் தமிழக வாழ்வுரிமை கட்சி 95% வெற்றிகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனால் திமுகவின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எங்களுக்கென்று ஒதுக்கிய பட்டாம்பாக்கம் பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர், குறிஞ்சிப்பாடி பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர், அதுபோன்று நகரமன்ற தலைவர்களில் விருத்தாச்சலம் அல்லது பண்ருட்டி அல்லது நெல்லிக்குப்பம் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு இடங்களை உங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த மூன்று இடங்களிலுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் போட்டியிட்டு தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நாங்கள் கலந்து ஆலோசனை செய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்தில் வேண்டுகோள் வைக்கிறோம். கூட்டணி கட்சியினருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் போட்டியிட்ட திமுகவினுடைய பொறுப்பாளர்களை பதவி விலகி அந்த இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்குங்கள் என்று தாங்கள் அறிவுறுத்தியிருந்தீர்கள். அந்த அறிவிப்பை ஏற்று தமிழ்நாட்டில் பல இடங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடங்களில் இதுவரை ஒருவர் கூட பதவி விலகவில்லை. அந்த இடங்களில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு அந்த வாய்ப்பை பெற்றுத்தருவதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முன்வைக்கிறது. ஏற்கனவே நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு போதுமான இடங்கள் ஒதுக்கப்படவில்லை. ஒதுக்கப்பட்ட இடங்களிலும் திராவிட முன்னேற்றக் கழக தோழர்களே அந்த இடங்களை எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு பிறகு நடந்த 9 மாவட்டத்தினுடைய உள்ளாட்சி தேர்தல்களிலும் எங்களுக்கான இடங்களை நாங்கள் கேட்டோம்.
அதையும் திமுக மாவட்ட செயலாளர்கள் எங்களுக்கு தர மறுத்து அவர்களே அதை எடுத்துக்கொண்டார்கள். தற்போது 3ஆம் கட்டமாக நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் எங்களோடு கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் 1500 இடங்கள், 300 இடங்கள், 250 இடங்கள், 200 இடங்கள், 100 இடங்கள் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகளுக்கு வழங்கினீர்கள். ஆனால் எங்களுக்கு மிக மிக சொற்ப இடங்கள் தான் வழங்கப்பட்டன. அப்படி வழங்கப்பட்ட அந்த இடங்களில் 95% வெற்றியை நாங்கள் உங்கள் உதயசூரியன் சின்னத்திலே நின்று இன்றைக்கு திமுகவை சார்ந்தவர்கள் மேயராகவும், துணை மேயராகவும், நகரமன்ற தலைவராகவும், துணைத் தலைவராகவும் வருவதற்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். ஆனால் நான் உங்களை வந்து அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து நான் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலும் உங்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சர்களை கொண்ட முன்னணி நிர்வாகிகளை கொண்ட குழுவிடம் நான் வைத்த கோரிக்கைகளும் இதுவரையிலும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அதனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு எங்களுக்கு ஒதுக்கிய அந்த இடங்களில் எங்கள் கட்சியினுடைய பிரதிநிதிகள் அமர்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் முடிவு செய்திருக்கிறது என்பதை பத்திரிகை ஊடக வாயிலாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன். மேலும் காவேரி ஆற்றின் குறுக்கே மேகதாது இடத்தில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறது. இதை ஒரு காலத்திலும் நாம் அனுமதிக்க முடியாது. இதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சியின் கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும். இதை குறித்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த கூட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு முன்வைக்கிறது. அதுபோன்று உக்ரைனில் இருக்கின்ற தமிழக மாணவர்களை பத்திரமாக பாதுகாப்பாக மீட்டு வருவதற்கு தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழுவையும் மூத்த IAS அதிகாரிகளின் குழுவையும் நியமித்து திறம்பட இந்த பிரச்சனையில் கையாண்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தன்னுடைய பாராட்டுதலை இந்த மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் தெரிவித்துக் கொள்கிறது. நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் மக்கள் நலப் பணியாளர்கள், சாலப் பணியாளர்கள், டெங்கு கொசு ஒழிப்புக்கு பணி செய்கின்றவர்களுக்கு ஊதிய உயர்வு, அதுபோன்று கிராம நிர்வாக அலுவலர்கள் என்று சொல்லக்கூடிய VO அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் அவர்களுடைய அடிப்படை கோரிக்கைகளுக்காக போராடிய போது போராடிய ஏனைய சங்கங்களுக்கு அந்த போராட்டத்தின் போது பிடித்தம் செய்யப்பட்ட சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மட்டும் பிடித்தம் செய்யப்பட்ட 19 நாட்களின் சம்பளம் வழங்கப்படவில்லை. அதை உடனடியாக வழங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதேபோன்று கிராமப்புற நிர்வாக அலுவலகம் என்று சொல்லக்கூடிய VO அலுவலகத்தில் சுகாதார வளாகங்கள் இல்லாமல் 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் இயற்கை உபாதைகளில் இருந்து ஒதுங்குவதற்கு அவர்கள் தள்ளாடுகிறார்கள், தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இனி வரும் காலங்களில் தமிழ்நாடு முழுவதும் கட்டப்படுகின்ற VO அலுவலகங்களில் கண்டிப்பாக ஒரு சுகாதார வளாகம், டாய்லெட் வசதியுடன் கூடிய கிராம நிர்வாக அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு இக்கூட்டம் முன்வைக்கிறது. அதுபோன்று கௌரவ ஆசிரியர்கள், பேராசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கு ஒரு நியாயமான ஒரு ஊதியம் வழங்குவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. அதுபோன்று செவிலியர்கள், பல்லாயிரக்கணக்கிலே கொரோனா காலத்தில் தங்கள் உயிரை பணயம் வைத்து பணி செய்த செவிலியர்களை படிப்படியாக உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றது. அதுபோன்று 90,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் தேர்வாணையத்தின் மூலமாக தேர்ச்சி பெற்று இதுவரையில் அவர்கள் பணி அமர்த்தப்படாமல் இருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக பணி அமர்த்துவதற்கு உரிய நடவடிக்கைகளையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசும் எடுக்க வேண்டும் என்றும் இந்த மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. இது கோடை காலம், குடிநீர் பிரச்சனை ஏற்படும். இந்த பிரச்சனையிலிருந்து தமிழக மக்களை பாதுகாப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசும் சம்பந்தப்பட்ட துறையும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. நன்றி. நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். போதுமான இடங்கள் திமுக ஒதுக்கப்படவில்லை தெரிவிச்சிருக்கீங்க. இப்போ
இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பில் கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பெயர் இடம்பெறாமல் தான் திமுக தரப்பில் வந்தது. இப்போ அவர் திமுக தலைவர் உங்களை அழைத்து ஏதாவது பேசியிருக்கிறாரா, இல்லைன்னா நீங்க உங்களது கோரிக்கை தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரா தனிப்பட்ட முறையில்? இல்லை, இந்த நிமிடம் வரையும் அந்த குழு வந்து எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு சொன்ன இடங்களை நாங்கள் தருவோம் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லிட்டு வராங்க. ஆனால் இது வரைக்கும் தரலை. இப்போ மற்ற காங்கிரஸ் வெற்றி ஒதுக்கின இடத்துல வெற்றி பெற்றவங்களை ராஜினாமா செய்ய சொல்லியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்ற கொடுத்த இடத்துல மற்றவங்க திமுககாரங்க ராஜினாமா செய்து அந்த இடத்த அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல திமுக வெற்றி பெற்றதை ராஜினாமா பண்ண சொல்லி அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்குன்னு ஒதுக்கப்பட்டதே 3 இடங்கள் தான். இந்த 3 இடங்களிலும் இதுவரையிலும் எங்களுக்கு அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி அந்த இடங்களை எங்களுக்கு வழங்கவில்லை. அல்லது முதலமைச்சர் அவர்கள் அழைத்து எங்களை இதுபோன்று நடந்துவிட்டது, கண்டிப்பாக இதற்குரிய தீர்வை காணுகிறேன் என்கிற ஒரு நல்ல பதிலை தருவார் என்று தான் நான் அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன். குழுவிடம் பேசுகின்ற போது குழு பொறுமையாக இருங்கள், ஒவ்வொன்றாக நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவரையிலும் நடக்கவில்லை. அதனால்தான் நான் பத்திரிகை ஊடக நண்பர்களின் ஊடாக முதலமைச்சர் கவனத்திற்கும் நான் இதை கொண்டு வருகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி அவர்களையும் தொடர்பு கொண்டு எல்லா இடங்களிலும் மாற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் இதுவரையில் மாற்றம் செய்யப்படவில்லை என்கிற தகவலையும் தெரிவித்திருக்கிறேன். அதாவது 18ஆம் தேதி சட்டமன்றம் நடக்குது. எப்படியும் ஒரு மாதம் சட்டமன்றம் நடக்கும். டெய்லி சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அங்கே வந்து அவரை சந்தித்து கண்டிப்பாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு இதை கொண்டு செல்வோம். தொடர்ந்து உங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை போது கட்சி நிர்வாகிகளோட கருத்து என்னதான்? அதான் கட்சி நிர்வாகிகள் அதான் சில இடங்களில் அமைச்சர் பெருமக்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு உரிய மரியாதையோடு நடத்தப்படவில்லை. இவர்கள் கேட்ட உரிய இடங்கள் தரப்படவில்லை. வடதமிழ்நாட்டில் முற்றுமுதலுமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்கிற சில கருத்துக்களை மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே என்னிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி எங்களிடத்தில் நடந்து கொண்ட திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர் பெருமக்கள் யார் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு நான் கொண்டு சென்று இனிவரும் காலங்களில் அதுபோன்று நடக்காத வண்ணம் பார்த்துக்கொள்வேன் என்கிற உறுதிமொழியை எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு தந்திருக்கிறேன். கூட்டணி பயணத்தில் வந்து கூட்டணி வந்து நாங்கள் வந்து வெறும் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், நம்ம வந்து சீட்டுக்காகவோ பதவிக்காகவோ நாங்கள் கூட்டணி வைக்கல. நாங்கள் ஒரு தமிழர் வாழ்வுரிமை சார்ந்த உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களின் வாழ்வுரிமைகளுக்காக வெகுமக்களை அணிதிரட்டி போராடுகின்ற ஒரு கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. அந்த அடிப்படையில் நாங்கள் திமுகவின் மதச்சார்பற்ற இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். முதலமைச்சரை பொறுத்தவரையில் நான் ஒவ்வொரு முறை சந்திக்க நேரம் கேட்கின்ற போதும் நேரம் ஒதுக்கி தருகிறார். தொலைபேசியில் நடக்கின்ற போது என்னால் பேச முடிகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு உரிய அங்கீகாரத்தையும் உரிய மரியாதையும் தந்துதான் இடமும் தந்தார். தற்போது முதலமைச்சர் பல்வேறு குழுக்களிலே என்னை உறுப்பினராக தேர்வு செய்து முதலமைச்சரோடு பல கூட்டங்களிலும் நான் கலந்து கொள்கிறேன். ஆனால் பல இடங்களில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் சில அமைச்சர்கள் எங்கள் கட்சியினரை புண்படுத்தும்படியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அந்த வழிகளை அந்த வேதனையை கண்டிப்பாக நான் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை தீர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வேன்.